வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். டைம் கரெக்டாக காலையில் 3 மணி ஆகுது. எதுக்கு வெயிட் பண்ணுறேன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடியில் போயிட்டு அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். பட் லிஃப்ட் கிடைக்குமான்றது தெரில. லிஃப்ட்டில் தான் போகணும், வேறு வழி இல்லை. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறேன், எப்படி போக முடியுதான்னு பார்க்குறேன். மேக்ஸிமம் அப்படி போனால் சன்ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு போய் கேட்ச் பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு எங்கேயாவது சன்ரைஸ் முடிஞ்சால் பார்க்கலாம். இல்லைன்னா சன்செட் பார்க்கலாம். இல்லைன்னா தனுஷ்கோடி மட்டும் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஏதாவது 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போயிட்டு பண்ணலாம். பட் போகாமல் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். தனுஷ்கோடி விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ராம்நாடு போவோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயங்க, கிம்பல் வாங்கிட்டேன். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நேற்று நீங்கள் 500 ஹெல்ப் பண்ணிங்க. இங்கே ராம்நாடு பக்கம் ஹெல்ப் பண்ணிங்க. தேங்க்ஸ். நான் உங்களுக்காக உங்கள் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கிம்பல் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கேட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இது தனுஷ்கோடி கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்தாச்சு. ஒருத்தர் ஃப்ரெண்டு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நம்ம போக வேண்டியதான். கரெக்டாக டைம் 5:30 ஆயிடுச்சு. டீ கடையில் ஏதாவது டீ சாப்பிட்டு பன்னு சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். கரெக்டாக 5:30 மணி. போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சன்ரைஸ் பார்க்க வேண்டியதான். ஒரு வழியாக வந்துட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே தான் கலர் தெரியுது, அங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் முன்னாடியே ஒரு வழியாக வந்துட்டேன். போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சன்ரைஸ் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். போயிட்டு பார்க்கணும். ஒரே இதாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி இருக்குது, வாய் அப்படியே அடைக்கிது. இதுக்கு முன்னாடி லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வர்ற பாதையெல்லாம் நான் காமிக்கலான் இருந்தேன். பட் ரொம்ப இருட்டானனால நம்ம ஃபோனுக்கு ரொம்ப இருட்டானனால சரியாக கிளாரிட்டி இருக்காதனால எடுக்கலை. இப்போ போகும்போது எடுப்போம். வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். ஒரு நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி போவோம். கீழே ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, வந்துருச்சு. ஓரளவு காவாசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
ரெட்டு கலரில் அப்படியே இதாகுதுங்க, க்ளோ ஆகுது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஓகே, ஓகே, ஒரு வழியாக பார்த்தாச்சு. ரெட்டிஷாக இருக்குது சூரியன். நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப ரெட்டிஷாக அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க, சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ஸோ சேம் ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். ப்ரோ தான் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்போது இங்கேருந்து நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 கிளிப்பு காட்டுறேன். போகும்போது இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதையும் காமிச்சிட்டு பக்கத்தில் இந்த ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம். ஃபஸ்ட் டைம் சன்ரைஸ் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் வந்து தியேட்டரில் வந்து ஏதாவது ஹீரோ வந்தால் கற்றுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சன்ரைஸ் வந்தோடனே யாருமே கத்தாமல் கரெக்டாக அதை ரசித்தாங்க. என்னாலையும் ரொம்ப நல்லா ரசிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சன் வந்தோடனே ஒரு ரெட்டிஷாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கேமராவில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரெட்டிஷாக க்ளோவிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே வரும்போது இப்போது பார்க்கும்போது ஒரு ஆஃப் ரெட்டு ஆஃப் எல்லோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 7:30 போல தான் மேலே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருது. போகலாமா?
அப்படியே அந்த பீச் பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி இருக்குது. வாங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க நடக்கிறதுக்கே, அப்படியே ஜம்ப் ஆகுது ஒரு மாதிரி. இங்கேயும் யாரும் இல்லை, செம்ம அமைதியாக இருக்குது. மேலே ஏதோ 2 கொம்பு வச்சு பேட்மேன் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. ஒரு மாதிரி மேலே அப்படியே குதிச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. அரைச்சி போச்சுங்க எல்லாமே. மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் போல். அப்படியே கடல் அலை மற்ற இதெல்லாம் வந்து அரிச்சிருக்கும் போல். நாங்கள் ஒரே ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன் தான் சொன்னார். ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கப்புறம் அவ்வளோதானா. மண்ணெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. மண்ணெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. ஒரு மாதிரி சூடாக இல்லாமல் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்க பீச்சை, செம்மையாக இருக்குது. ஓகே, அப்படி வந்தோம், அப்படி போயிடும். நல்லா இருக்குல்ல? அப்படியே வந்ததுக்கு இதை பார்த்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரோ வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படி நம்ம கிளம்புவோம். ஸ்ட்ரைட்டாக கிளம்பி இன்னொரு இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு அங்கேருந்து அப்படியே ராம்நாடு போயிட்டு அங்கேருந்து நம்ம வே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க, போயிட்டே இருக்கலாம். மண் அப்படியே உள்ளே போகுதுங்க. நடக்க எவ்வளோ அசாரில் நாய் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? ஏற்றுச்சுன்னா என்ன ஆகுறது? நடு ரோட்டில் உட்காந்துருக்கு. வீடியோ கவர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்ப்பீங்க பின்னாடி பேக் சைடில் ராமர் பாலம் வந்து ஒரு கல்லாக போடுவாங்கள்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அந்த ஸ்டார்டிங் வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? என்ன ப்ரோ, போகலாமா? எனக்கு நான் இருந்தப்பெல்லாம் ஒரு ஆள் ரெண்டு அழுவாப்பில் வந்து ராம் சேது யாத்திரை பணியாளர் சங்கம் மற்றும் உடனி ஃபோட்டோ சங்கம். ஸோ இவங்க வந்து எடுக்க வர்றாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க, சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. டக்குன்னு நம்ம சொல்ல முடியல. நந்தி இருக்குது, சிவன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேம் உள்ளே போய் பார்ப்போம். ஏதோ கிணறு மாதிரி இருக்குங்க. ஓ, அதுதான் அந்த பாலம், இந்த கல்லுன்னு நினைக்கிறேன், மிதக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். என்ன ப்ரோ பண்ணுறது?
எடுத்து தலையில் வச்சுக்கோ. ஓகே, ஜஸ்ட்டு தலையில் அப்படியே பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குது, ஒரு 3 கிலோ இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா மிதக்குது. இது எத்தனை கிலோ ப்ரோ இருக்கும்? 30 கிலோ. வேறு அவ்வளோதானா? ஓகே, தேங்க்ஸ். ஸோ அந்த கல்லை எடுத்து இந்த தலையில் வைக்க சொன்னார். ஒரு சின்ன ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப சொல்லிட்டார், அவ்வளோதான். இன்னொரு கல் வந்து இருந்துச்சு, 30 கிலோ பக்கத்தில் இருந்து ஒரு கல் இருந்துச்சு. ஸோ அதுவும் மிதக்குது, இதுவும் மிதக்குது. ஓகேங்க, போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ராம்நாடு போயிட்டு வீடியோ முடிக்கலாமா இல்லை அடுத்து போயிட்டே இருக்கலாமான்னு தெரில. ஓகேங்க, எப்படி இருக்குது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழியாக வந்து ராம்நாடு வந்து ப்ரோ வந்து இறக்கி விட்டார். சேம் அங்கே கடற்கரையில் வந்து இந்த சன்ரைஸ் பார்த்தோம்ல, அவரே வந்து இறக்கி விட்டார். இவ்வளோ தூரம் வந்து இறக்கி விட்டார். ஸோ நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். பாம்பன் பாலத்தில் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம், அவரும் நானும் சேர்ந்து. நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டடோடு இருந்தார். ஓகே, பார்ப்போம் எப்படி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் சேம் இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ராம்நாடு வந்ததுனால இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலான் இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. 2 ஊர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு டயர்ட் இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு 33வது நாளில் பார்ப்போம்.